அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தக்கூடாது. நடத்தினா நாங்கள் வந்து தீக்குளிப்போம். அப்போ என்ன செய்யணும், ஓபியம் போதை மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த போதை மருந்தை விற்று அவர் வந்து ஒரு நடிகரை பார்த்து சொல்லியிருந்தார். ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. அந்த வெற்றியை வச்சு தான் வந்து இன்றைக்கு இவங்க தொடர்ந்து செயல்படுறாங்க. இந்திய மொழியிலேயே வந்து மூத்த மொழி வந்து அந்த இதில் வந்து பல கோடி ரூபாய் நஷ்டம் அடைகிறார். நம்ம எதிர்ப்பு காரணமாக இப்படி ஒரு போராட்டத்தை வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்காது. ஸ்ட்ராங்காக வந்து நான் மன்னிப்பு கேட்க முடியாது. எல்லா தென்னிந்திய மாநிலங்களுமே ஹிந்தி ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம மட்டும் தான் ஏற்றுக்காம தொடர்ந்து அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஒரு நபர் ஜேர்னலிஸ்ட் இஸ்மாயில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன போயிட்டு இருக்கு? நீங்கள் தான் சொல்லணும். நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மொழி பிரச்சனைலாம் திரும்ப தூண்டிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு சின்ன ஒரு கருத்து தான் சொல்லியிருந்தார். அதாவது தமிழ் மொழியில் இருந்து தான் கன்னடம் வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது வெளியில் ஒரு அன்பின் நிமித்தமாக கமலஹாசன் அவர்கள் வந்து இன்னொரு நடிகரை பார்த்து சொல்லியிருந்தார். இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கிரியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அதாவது தக் லைஃப் படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கன்னடாவில், ஐ மீன் பெங்களூர் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. என்னதான் போயிட்டு இருக்கு? உண்மையிலே தமிழ் மொழியிலிருந்து தானே மற்ற மொழிகள், அதாவது திராவிட மொழிகள்லாம் பிரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக தமிழ் தானே எல்லாவற்றுக்கும். திராவிட மொழிகளுக்கு வந்து தாய் வந்து தமிழ் தானே. ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலக மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். கன்னட அமைப்பினருக்கு வந்து தமிழ் எதிர்ப்பு, தமிழர்கள் மீதான அந்த எதிர்ப்பு காரணமாக இப்படி ஒரு போராட்டத்தை வந்து பண்ணுறாங்க. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவர்களுக்கு இயல்பாகவே தமிழ் இன வெறுப்புங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு அரசியல், கமலஹாசனை எதிர்ப்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். இப்போ கன்னட அமைப்பினர் நம்ம நிறைய பேர் அமைப்புகள் எல்லாரும் எதிர்க்கல, இல்லை ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் குறிப்பிட்ட அமைப்பினர் எதிர்க்கிறாங்க. அது கர்நாடகாவில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. அந்த வாட்டாள் நாகராஜ்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து நமக்கு எதிராக நிற்கிறவரை வந்து அந்த வாட்டாள் நாகராஜ் தான். வாட்டாள் நாகராஜை வச்சு தான் இந்த கன்னட அமைப்பினர் வந்து நிறைய பேர் வந்து இந்த மொழி பிரச்சனையை தொடர்ந்து அவங்க எழுப்பிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து வாட்டாள் நாகராஜுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிச்சு. அந்த வெற்றியை வச்சு தான் வந்து இன்றைக்கு இவங்க தொடர்ந்து செயல்படுறாங்க. என்ன வெற்றி அப்படின்னா, ஒரு முறை அமிதாப் பச்சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கொடிகட்டி பறந்துட்டு இருந்தார். அந்த டைமில் ஒரு தயாரிப்பு நிறுவனம், சினிமா நிறுவனத்தை ஆரம்பித்து அது வந்து போயிட்டுருக்குது. அவர் ஒரு உலக அழகி போட்டி வந்து பெங்களூர் நடத்துக்க திட்டம் போட்டு பெங்களூரை காமிச்சு, அவர் அந்த ப்ராஜெக்டை காமிச்சு அந்த இதை வந்து வாங்கிடுறாரு. பெங்களூரில் உலக அழகி போட்டி நடத்துவதற்கான அந்த ஒப்பந்தத்தை வாங்கிடுறாரு. வாங்கினதற்கு பிறகு வந்து அது வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த வாட்டாள் நாகராஜ் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தக்கூடாது. நடத்தினா நாங்கள் வந்து தீக்குளிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணுன்னா வன்முறை வெடிக்குது. உடனே வந்து இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெங்களூரு கர்நாடக அரசாங்கம் அந்த நிகழ்ச்சியை வந்து பர்மிஷன் ரத்து பண்ணிடுறாங்க. அந்த ப்ராஜெக்டே வந்து அமிதாப் பச்சன் கையை விட்டு போயிடுது. அந்த இதில் வந்து பல கோடி ரூபாய் நஷ்டம் அடைகிறார். யார்? அமிதாப் பச்சன். அது அவர் நஷ்டம் அடைஞ்சு அதோட வந்து அவர் வீடெல்லாம் கூட ஜப்திக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். மும்பையில் பெரிய பெரிய மாளிகைகள்லாம் வச்சுருந்தார். ஜல்சான்னு நினைக்கிறேன் அந்த மாளிகை. கண்டிப்பாக, நிச்சயமாக. அதெல்லாம் வந்து சொந்த வீடுலாம் வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு. அந்தளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டார். அதில் வந்து ஒரு கரியரோட எண்டுக்கு போன மாதிரியே நம்ம இருக்கலாமா வேணாமான்லாம் நான் யோசிச்சுங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். ஆமாம். அதுக்கு காரணம் வந்து இந்த வாட்டாள் நாகராஜ். அப்போ என்னென்னா, இந்த கர்நாடக அமைப்பினர் மத்தியில் இப்படி வந்து இந்த ஃபெமிலியரானவர்களை வந்து நம்ம எதிர்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. இது நம்ம மொழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் தான் திராவிட மொழி எல்லாவற்றுக்குமே தாய். இன்றைக்கு வந்து மற்ற மொழிகள், நம்ம மலையாளமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து செம்மொழி அந்தஸ்து மலையாளத்துக்கும் தெலுங்குக்கும் செம்மொழி அந்தஸ்து ஏன் கொடுக்குறாங்கன்னா, அது அந்த மொழிகளுக்கு கொடுக்கறது கிடையாது. தமிழ்லேருந்து வந்து தமிழுக்கு செம்மொழி கொடுத்ததுனால அவர்களுக்கும் சேர்ந்து அந்த இது கிடைக்கிது. நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளும் பிற வார்த்தைகளையும் வந்து மலையாளத்திலிருந்தும் கன்னடத்துலேருந்து நம்ம நீக்கிட்டோம்னாவே அங்கே தமிழ் வந்துடும். தெலுங்குலேருந்து நம்ம நீக்கிட்டோம்னாவே அங்கே தமிழ் வந்துடும். பட் இந்த அடிப்படையான அறிவு வந்து பிற தென் மாநில மக்களுக்கு வந்து இல்லாமல் இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்காது. அவங்களோட சுய விளம்பரத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வந்து தமிழில் இருந்து தான் மற்ற மொழிகள் பிரிஞ்சு வந்துச்சு, அதாவது திராவிட மொழிகள் வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட சுய விளம்பரத்துக்காக தான் இதை பயன்படுத்துகிறாங்கிறது என்னோட டவுட். அப்படி தானே? இல்லை, தெரியும். அதாவது நல்லனுக்கு படித்து கற்றறிந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் பெரும்பாலான சாதாரண மக்கள், நம்ம வந்து ஆந்திராக்காரங்கள்ட்ட கூட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெலுங்கு தான் மூத்த மொழி, தமிழ் வந்து அதற்கு பிறகு வந்தது தான். திருவள்ளுவரை விட ஒரு பெரிய இவர் வந்து எங்கள் இதில் இருக்கிறார், ஸ்காலரு, தெலுங்குலையும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
அப்போ அதெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது யாருன்னு பார்க்கும்போது இல்ல. எல்லாருமே வந்து ஒரு 700 வருஷம் 800 வருஷத்துக்கு முன்பு இல்ல இருந்தவங்க தான் இன்னும் கூட அவங்க சொல்லுவாங்க வந்து காட்டுறாங்க. திருக்குறள் கூட தான் தெலுங்குல தான் எழுதுனாங்க, அது மொழிபெயர்ப்பு பண்ணி தமிழுக்கு வந்துருச்சுன்னு கூட ஆமாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அது அந்த வந்து மாதிரிலாம் சொல்லுவாங்க. காமன் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் அப்படி ஒரு இதை வந்து பரப்பி வச்சிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ மலையாளமும் அப்படி தான். மலையாளம் சம்மந்தமாக பேசணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். கிட்டத்தட்ட 300 400 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மொழி தான் மலையாளம். ம். தமிழ்லேருந்து அப்படி இன்றைக்கு கூட நம்ம மலையாளத்தை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அது வந்து இருக்கும். கண்டிப்பா, நிச்சயமா. பட் அந்த மாநில மக்கள்கிட்ட அந்த விஷயம் போய் சேராமல் இருக்கு. கண்டிப்பா. அதாவது இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிரச்சனைய வந்து அவர் ஸ்ட்ராங்கா வந்து நான் மன்னிப்பு கேட்க முடியாது. ம். நான் சொன்னது சரிதான். தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு தான். மற்ற மொழிகள் வந்துச்சுங்கிற மாரி அவர் ஸ்ட்ராங்கா பேசல. ம். அது இந்த விஷயத்த வந்து இதுதான் உண்மைன்னு சொன்னா கூட, ம். நான் அன்பின் நிமித்தமா சொன்னது, அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிற மாரி அவர் என்ன சொல்றது, இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக மலுப்பலா தான் பதில் சொல்லியிருக்காரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் நடிகர், அங்கே பிஸ்னஸ் கர்நாடகாவில் பிஸ்னஸ் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் படம் ஓடணும். படம் ஓடணும். அதனால அவர் அப்படி தான் பேசி ஆகணும். ஏன்னா அவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது. கூழுக்கும் ஆசை, அவரை மீசைக்கும் நம்பி ஆசை. அவரை நம்பி இயக்குனர் இருக்கிறாங்க, தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது வசூலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் அவர் அந்த ரேஞ்சில் தான் சொல்ல முடியும். பட் ஆனால் அவர் சொன்ன கருத்து ஒரு நல்ல கருத்து. அது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆரோக்கியமான விஷயம்தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா. ஏற்கனவே இங்க வந்து ஒரு மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அப்படிங்கிற மாரியான பிரச்சனைகள்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில இந்த மாரியான ஒரு பிரச்சனை. இப்ப திராவிட மொழிகளுக்கு இடையிலேயே வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுன மாரிதான ஒரு விஷயம். ஆமா. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இது வந்து நம்ம தான் தொடர்ந்து நம்முடைய மொழி பெருமையை பேசிக்கிட்டே இருக்கணும். இது வந்து அடிக்கடி மொழி பெருமை நம்ம பேசலாம். உண்மைன்னு கூட தான் வச்சுக்கங்களேன். மொழி பெருமை நம்ம பேசுறோம். அது உண்மைதான். இல்லைன்னா சொல்லல. பட் அது வந்து நம்ம பிரச்சனை வளர்ந்துகிட்டு தானே போகும். ஒரு முற்றுப்புள்ளி வராதுல்ல. சுமூகமான ஒரு தீர்வு வராதுல்ல. இல்லை, சுமூகமான தீர்வு எப்போ வரும்னா, எப்போ வந்து உண்மை நிலைநாட்டப்படுதோ அப்போ தான் உண்மையான தீர்வு வரும். இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து மொழி பெருமை அதெல்லாம் பேசுகிறோம். நம்ம தமிழ் மொழியுடைய பெருமைகளை நம்ம சொல்கிறோம். பட் வட இந்தியர்களோ அதே போல் பிற நம்ம தென்னிந்திய மக்களுக்கோ அது வந்து தெரியல. தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன, அது எவ்வளோ தூரம் உயர்ந்தது அப்படின்னு தெரியல. இன்றைய வரைக்கும் நம்மளை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஹிந்தியை வந்து திணிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா தென்னிந்திய மாநிலங்களுமே ஹிந்தியை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம மட்டும் தான் ஏற்றுக்காமல் தொடர்ந்து அதை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ என்னென்னா, மொழியை பற்றி இன்னும் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஹிந்தி. ஹிந்தி மொழியை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம், பார்வையாளர் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். வெறும் வந்து ஒரு முகலாய ஆட்சிக்கு பின்பு ஆங்கிலேய ஆட்சியில் தான் ஹிந்திங்கிற ஒரு மொழியே வருது. கண்டிப்பா. இன்றைக்கு வந்து 100 கோடி மக்கள் வந்து ஹிந்தியை வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதாவது 100 கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தாய்மொழியை ஹிந்தி தான் சொல்கிறாங்க. அது எப்படி தாய்மொழி அவர்களுக்கு ஹிந்தியாக இருக்க முடியும்? ஹிந்தி அப்படிங்கிறது வந்து கரிபோலிங்கிற ஒரு மொழி உத்தரப்பிரதேசத்தில் டெல்லி பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சின்ன மொழி. கரிபோலி ஒரு சின்ன சர்க்கிள். அந்த மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் கூட கிடையாது. அந்த மொழியை வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து ஒரு பிரிட்டிஷ்கார ஒரு அதிகாரி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மொழியியல் ஆர்வலர் அவர் வந்து ஒரு புதிய மொழியை உருவாக்கி நம்ம வந்து ஒரு காமன் லாங்குவேஜாக ஆக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. ஏற்கனவே உருது மொழி முகலாய ஆட்சியில் வந்து ஒரு காமன் ட்ரேடு லாங்குவேஜாக அது இருக்குது. எல்லா மக்களும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ட்ரேட் லாங்குவேஜாக உருது மொழி இருக்குது. உருது மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது நிறைய பேர் வந்து உருது எங்கள் தாய்மொழின்னு சொல்கிறத நம்ம கேட்போம். உருது மொழியுமே யாருக்குமே தாய்மொழியாக இருக்க முடியாது. ஏன்னா அதுவுமே உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான். பெர்ஷியா, ஆப்கானி, துருக்கி, அதே போல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்திய மொழிகள், இது எல்லாம் சேர்ந்து மிக்சிங் ஆகி உருவான மொழி தான் உருது. இந்த உருது மொழி வந்து இப்போ இவங்க முகலாய ஆட்சி காலங்களில் அது வந்து பரவலாக இருக்குது. பேச்சு மொழியாக, கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கு அடுத்தபடியாக தான் இந்த ஆங்கிலேய அதிகாரி ஜான் கில்கிரிஸ்ட் அவர் பேர். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய அலுவலகமே வந்து கொல்கத்தாவில் தான் இருக்குது. கொல்கத்தாவில் கூட வில்லியம் கோட்டையில் தான் அவருடைய அலுவலகம் இருக்குது. அவர் வந்து உருது மொழி மாதிரி நாம் ஒரு மொழியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அவர் உருவாக்கின மொழி தான் ஹிந்தி. முதல் ஹிந்திக்கு வந்து டிக்ஷனரி எழுதுனது அவர் தான். ஹிந்தி மொழிக்கு வந்து டிக்ஷனரி அவர் தான் எழுதுறாரு. எப்போனா 1800களில் எழுதுறாரு. நிச்சயமா. எழுதி அந்த மொழியை வந்து என்ன செய்கிறாருன்னா, மக்கள்கிட்ட போய் பரப்புவதற்காக அந்த ஸ்கிரிப்டெலாம் கூட இவங்க என்ன செய்கிறாங்க, தேவநாகரி மொழியிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த மொழியை உருவாக்குறதுக்கு பல மொழிகள்லேருந்து வார்த்தைகளை கடன் வாங்கி அந்த மொழியை அவர் உருவாக்குறாரு. உருவாக்கி என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல அவர் என்ன செய்கிறாருன்னா, டீச்சர்ஸை உருவாக்குறாரு. டீச்சர்ஸை உருவாக்கி அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறார். ஹிந்தி மொழி தேர்வுகளை வச்சு அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு அவர் வந்து பணம் கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் வந்து அவர் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட பணமே இல்லை. அப்போ என்ன செய்யணும், ஓபியம் போதை மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த போதை மருந்தை விற்று அவர் வந்து அந்த ஹிந்தி மொழியை வளர்க்குறாரு. ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் மொழி வளர்க்குறாரு. ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி, சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி அவர் வந்து அந்த மொழியை வந்து வளர்க்குறாரு. முதல் பத்திரிகை வந்து ஹிந்தி பத்திரிகை. இன்றைக்கி ஹிந்தி ஹார்ட் பெல்ட், ஹிந்தி பெல்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இவங்க எல்லாருக்குமே தனித்தனி மொழி இருக்குது. கிட்டத்தட்ட 250 மொழிகளை அழித்து விட்டு தான் ஹிந்தி மொழி வந்து வந்திருக்கு. சின்ன சின்ன மொழிகளை அழிச்சிட்டு 20 பெரிய மொழிகள்,
நம்ம மைத்திலி அப்படிங்கிற ஒரு பெரிய மொழி இப்போவுமே 1 கோடி மக்கள் பேசுகிறாங்க. பட் அந்த மக்கள் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி மைத்திலி. இப்போ 1 கோடி பேர் தான் பேசுகிறாங்க. மீதி உள்ளவர்கள்லாம் ஹிந்தியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டாங்க. போஜ்பூரி அதே மாதிரி தான். இப்படி பல பிரதான மொழிகள் கிட்டத்தட்ட 20 நிறைய லாங்குவேஜஸ். மொழிகளுக்கு வந்து எழுத்து வடிவமே இல்லாம போயிடுச்சு. ஆமா. இது வெறும் பேச்சு வழக்குல மட்டும்தான் இருக்கு. நிறைய பேச்சு மொழிகள் வழக்கில் ஆபாச படல் எழுதுறது தான் அந்த மொழியை வந்து பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துறாங்க. அப்படி வந்து இந்தியாவுல மொழிகள் அழிக்கப்பட்டது. இந்த ஜான் கில்கிரிஸ்ட் என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, முதல் ஹிந்தி பத்திரிகையை அவர் தான் ஆரம்பிக்கிறார். நம்ம தமிழ் பத்திரிகை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறோம். ஹிந்தி பத்திரிகை எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா கொல்கத்தாவில் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மொழி பெங்காலி. பெங்காலி. புரியுங்களா? ஆனால் அங்கே தான் முதல் ஹிந்தி பத்திரிகையே வருது. ம். அப்போ என்னன்னா, ஆனால் இன்றைக்கு வந்து 100 கோடி மக்களுக்கு அது எப்படி மொழியாச்சு? இன்னைக்கு 50 கோடி மக்கள் வந்து ஹிந்தியை தாய்மொழின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த விழிப்புணர்வு இல்லை. அவங்க தமிழ்நாட்டை மொழி பொறுத்த என்னன்னு வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் மொழி எதிர்ப்பு, அதாவது இந்தி திணிப்பை வந்து எதிர்த்தாங்க. இந்தியை திணிக்க விடல. அதனால இங்கெல்லாம் மற்ற மொழிகள் வந்து நம்ம தாய்மொழிலாம் காப்பாற்றப்பட்டிருக்கு. கண்டிப்பா மற்ற இடத்துல எல்லாம் விட்டுட்டாங்க, அழிஞ்சிருச்சு. அதான் உண்மை. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மொழியை பத்தின விழிப்புணர்வே இல்லாம போய் இன்றைக்கு 50 கோடி மக்கள் இந்த வந்து தாய்மொழி மொழி இழந்துருக்காங்க. ஆய்வாளர்கள், மொழி வல்லுநர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மொழியிலேயே வந்து மூத்த மொழி வந்து தமிழ் மொழி தான். இன்னும் உலக அளவில் ஒரு சில மொழிகள் தான் வந்து ஒரு பழமையான ஒரு தொன்மையான மொழிகளா இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான மொழி வந்து தமிழ் மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாமே தெரியும் இல்லை இந்த போராட்டம் பண்றவங்களுக்குலாம். ஆமா ஆமா. யாருக்கு? கர்நாடகாவில் போராட்டம் பண்றவங்களுக்கா? இல்ல அவங்களுக்கு தெரியல, அதாங்க பிரச்சனை. நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாநிலத்துல முதலமைச்சர் இவர் கமலஹாசனுக்கு எதிராக பேசியிருக்காரு. ஓகேவா? அப்படி இருக்க ஒரு நபரே பேசுறாரு. மொழி ஆய்வாளர்கள் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அவங்களுக்கு தேவை பிரச்சனை இல்ல அரசியல். எப்பவுமே என்னன்னா, தங்கள் பக்கம் தவறே இருந்தாலும் வந்து அதை வந்து பெரும்பாலானவர்கள் டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்குலாம் தெரியாமலாம் இல்லை, அவருக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அவர் சொன்னார்னா அவர் அடுத்த முறை முதலமைச்சராக இருக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து பொது மக்கள் எல்லாருமே அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி நம்ம கன்னடம் தான் மூத்த மொழி நம்புறாங்க. அப்போ அவர் அதுக்கு எதிராக சொல்ல யார்கிட்ட முடியாது. கமலஹாசன் பேசினாரோ அந்த சிவராஜ்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காரு? ம். இதை ஏன் அந்த பிரச்சனையை ஆக்குறீங்க? ம். அவர் சொன்னதுல தவறே கிடையாது, அது உண்மைதாங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதான் சிலர் வந்து தைரியமாக சொல்லலாம். பட் பெரும்பாலானவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக அரசியல்வாதிகள்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் இருக்குது, கட்சி வந்து பெரிய இதை சந்திக்கும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அப்படி உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.